வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடத்தில் நடக்கவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய வக்ரம் மற்றும் பெயர்ச்சி. இந்த நிகழ்வு சுமார் 7.5 மாத காலகட்டங்களுக்கு நடைபெறவிருக்குங்க. செவ்வாய் பெயர்ச்சி, அதாவது இந்த 20/10/2024 முதல் 4/12/2024 இந்த கடக ராசியில் ஆல்ரெடி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆல்ரெடி நடந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ர நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடக ராசியில் 7/12/2024 முதல் 21/1/2025 வரை இந்த வக்ர நிலை அப்படிங்கிறது கடக ராசியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வக்ர நிலையிலேருந்து கடகத்திலிருந்து மீண்டும் மிதுன ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் 21/1/2025 முதல் 3/4/2025 வரை மிதுன ராசியில் இந்த செவ்வாய் பகவானுடைய நிகழ்வானது அந்த பயிற்சி காலகட்டங்கள் நடந்துட்டுருக்கு. அப்போ மீண்டும் மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் 3/4/2025 முதல் 7/6/2025 வரை. இந்த நிகழ்வு ஒரு அற்புதமான நிகழ்வுகள். இது ஒரு அரிய வகையான நிகழ்வு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது செவ்வாய் பகவான் வக்ர நிலை மற்றும் பெயர்ச்சி காலகட்டங்களில் முன்னுக்கு பின்னாகவும் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள். இந்த நிகழ்வு சுமார் 7.5 மாத காலகட்டங்கள் நடக்குதுங்க. செவ்வாய் பகவான் ஒருவருக்கு அறிவு, ஆற்றல், பலம், தைரியம், வீரம் மற்றும் விவேகம் ஆகியவற்றைக்கு அடிப்படையாக கொண்டவர்கள். சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், நிலம் மற்றும் கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் வீட்டில் நடைபெறவிருக்கும் இந்த நிகழ்வு துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சுக்கிர பகவானை ஆட்சியாளராக கொண்டு வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், மற்றவர்களை எடை போட்டு பார்க்கக்கூடிய உள்ளத்தை கொண்டவர்கள். அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒருத்தர் ஈஸியாக கணிச்சிட முடியும், அந்த அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. கோபம் அப்படிங்கிறது எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனாலேயே நம்ம தெரியல நிறைய விஷயங்களில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது. சமுதாயத்தில் எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு நிலையாக இருக்கக்கூடியதுங்க. நேர்மைக்கும் உண்மைக்கும், அதாவது நியாயத்திற்கும் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் நிலைநாட்டி தன்னுடைய வாழ்க்கையை கரெக்டான விதத்தில் வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாவே எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கணுங்க. யாருக்கும் எந்த விதத்துலேயும் கெடுதல்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா தொழில் ரீதியாக நிறைய தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருந்ததுங்க. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறோம், அது ஏன் எதிர்மறையாக போயிட்டே இருக்குங்க. அந்த பிஸ்னஸை கரெக்டான நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணவும் முடியல, அப்படியே ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸை ரன் பண்ண முடியல, அப்படியே ரன் பண்ணாலுமே அது பெரிய ப்ராஃபிட்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் இந்த தடைகளை மீறி எப்படியாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் அதை ஜெயிச்சு காட்டணும்னு போராடிட்டுருக்கோம். இந்த நிலையெல்லாம் மாறாதுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய, அதாவது இந்த பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி மற்றும் வக்ர நிலையில் எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுப நிகழ்வுகளை கொடுக்கக்கூடியது. அதாவது எதெல்லாம் நீங்கள் நஷ்டம் நினச்சிங்களோ அதெல்லாம் லாபமாக மாறுங்க. இதில் போட்ட பணம் எல்லாம் நமக்கு கண்டிப்பாக நஷ்டம்தான், இதுலேருந்து எந்த லாபமும் வராதுன்னு நினச்சி முடிவு பண்ணவங்களுக்கு இந்த தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்குங்க. நடத்த முடியல, தொழிலே ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு சொன்னவங்களுக்குலாம் அதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்கள் காம்படிட்டர்ஸ் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்வு காலகட்டங்களில் உங்களுக்கு கட்டாயமாக நடக்குங்க. வேலையில் சில முன்னேற்றங்களே இல்லைங்க. வேலை தேடுறோம், வேலையும் சரியாக கிடைக்கல. அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தனால அந்த வேலையில் எந்த ஒரு இருப்புமே இல்லைங்க. ஏதோ வேலை செய்கிறோம், எல்லோரும் செய்கிறோம், நானும் செய்கிறேன் அப்படிங்க. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை எந்த விதத்தில் குறை சொல்லணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் எப்படிங்க நான் வாழ முடியும், வேலையே செய்ய முடியும்? என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொன்னால் அந்த வேலையை தான் நீ செய்யணும்னு சொல்லி சில விஷயத்தை திணிக்கிறாங்க. அது நமக்கு சம்மந்தப்பட்ட வேலையே கிடையாது, அது பிடிக்காத ஒரு வேலை, அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, தப்பான சில விஷயத்தை செய்ய சொல்கிறாங்க, என்னால் என் மனசு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த வேலையை விட்டுட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிறது அளவுக்குலாம் நினைக்கிறேங்க.
நேர்மைக்கும் உண்மைக்கும் வந்து அதாவது எல்லா விஷயத்திலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துறதுனால எனக்கு தேவையில்லாத சில விஷயங்கள் கெட்ட பேர் தான், உனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியல, உன்னால் இந்த இடத்துல நிலைய இருக்க முடியாதுன்னு சொல்லி நம்மளை வந்து எல்லாருமே குறை சொல்கிறாங்க. கூட இருக்கிறவங்களும் அதே பிரச்சனை தாங்க, நம்மளோட உயர் அதிகாரங்களும் இதே மாதிரி வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் போக முடியல, நான் எப்போவுமே கரெக்டாக இருப்பேன்னு சொல்கிறவங்களுக்கு தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை கொடுக்குங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல அதற்கு உங்களுடைய வேலை என்னென்னு தெரிஞ்சு யாருமே உங்களை எந்த விதத்துலையும் இது வரைக்கும் வந்துட்டு இருந்த ட்ரபுள்ஸ், இந்த தொந்தரவு எல்லாமே உங்களை விட்டு விலகுங்க. உங்களுடைய வேலையை மட்டும் செய்வதற்கான வாய்ப்பு, உங்களை தேவையில்லாத விஷயத்தில் திணிப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதுலாம் உங்களை விட்டு விலக போகுதுங்க. நீண்ட நாட்களாக வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு தடையாகவே இருந்துகிட்ருக்குங்க. எல்லாமே இருக்குங்க. ஒரு வீடு கட்டியாச்சுங்க, கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன், ஒரு வண்டி வாகனம் வாங்கி வச்சாச்சுங்க, இன்றைக்கி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்காததுனால எல்லாருமே வந்து நம்மளை பார்த்து ஏதோ ஒரு 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 பாவமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. வரவங்க போகிறவங்களாம் கேட்குறாங்க, என்னப்பா எல்லாம் நல்ல வேலையில் இருக்கிற, வண்டி வாங்கிட்ட, கார் வாங்கிட்ட, வீடு சொந்தமாக கட்டிட்ட, இடமெல்லாம் வாங்கிட்டேன், ஆனால் உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி அதை சொல்லும்போது அவங்க நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்களா, இல்லை நம்மளை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நம்மளை சொல்லி காட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுங்க. ஸோ திருமணம் நடந்தால் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய முன்னேற்றங்கள் அடையும்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களை தேடி வருங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ஸோ அந்த குழந்தை இல்லாததும் அதே மாதிரி தான். நிறைய ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எல்லாமே வந்துட்டு என்னப்பா இன்னுமா கல்யாணமாக எத்தனை வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னுமா குழந்தை பாக்கியம் குழந்தை அப்படிங்கிற விஷயத்தை தள்ளி போட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலேயாவது வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கிக்கலாம் இல்லையா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, நம்மளாக சில விஷயத்தை தள்ளி போட்டது இன்றைக்கி மற்றவங்க வந்து நம்மளை ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டேன். இதனால் என்னென்னா, வீட்டில் வரக்கூடிய ரிலேஷன்ஸ் எல்லாமே என்னப்பா வீட்டில் ஏதாவது விசேஷமா, ஸோ ஏதாவது அடுத்தது எப்போ வந்து இன்னும் எத்தனை மாதமாக இருக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளை கேட்கும்போது இல்லாத ஒரு விஷயத்தை வந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன். இல்லைங்க நாங்கள் தான் வந்து தள்ளி போட்டிருக்கிறோம், ஸோ இல்லை இது வந்து இப்போ வேண்டான்னு சொல்லி ஒரு 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 ஐடியாவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த வந்து இந்த மாதிரி சில விஷயத்த சொல்லி சமாளிக்க வேண்டிய நிலையில் இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம், இந்த மழலை செல்வத்தை வந்து கொஞ்சுவதற்கான வாய்ப்பு இல்லையா, வீட்டில் வந்து பேரம்பேத்திகள்லாம் வந்து இருக்க மாட்டாங்களா, அவங்கெல்லாம் வந்து இருந்தாங்களா தான் வயசான காலகட்டங்களில் நிம்மதியாக இருக்க முடியும்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒரு சுப செய்திகள் கட்டாயமாக உங்களை வந்து கூடிய சீக்கிரத்தில் சேரப்போகுதுங்க. அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது உருவாகுங்க. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆசையாக ஏதாவது பொருள் கேட்டிருப்பாங்க, அதை வாங்கி கொடுப்பீங்க. அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகிறதோ, அல்லது வந்து ஏதாவது ஒரு டூர் கூட்டிகிட்டு போகிறதுங்களோ, அல்லது ஏதாவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக நடக்குங்க. இந்த நேரத்தில் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. வீடு வாங்குவதற்கான யோகமோ அல்லது வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதுக்குண்டான முயற்சிகள் நல்ல பலனை கொடுக்குங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான எண்ணங்கள் அப்படிங்கிறது மேலோங்கும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய சொந்த வீட்டுக்கு இடம்பெயர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாக்குங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து தன வரவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக வருங்க. பணம் வந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டு வேலையை நான் செஞ்சு முடிச்சிருவேன். இந்த பணம் வீடு வேலை ஆரம்பிக்கும் போது தான் அந்த பணம் வந்து ஒரு இடத்துல லாக் ஆயிடுச்சிங்க, ஒருத்தர் கேட்டாருன்னு கொடுத்தேன், அந்த பணம் எங்கள் கைக்கு வரலன்னு சொன்னிங்கன்னா இந்த நேரத்தில் அது ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ரொம்ப நாளாக கடன் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரக்கூடிய பழைய கடனை உங்களை வந்து தேவையில்லாத சிரமங்களை கொடுத்துருக்கும். எப்போவோ கடன் வாங்கியிருப்பீங்க, எப்போவோ சில விஷயங்கள் நடந்திருக்குங்க. அந்த விஷயங்கள், அந்த பண பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்து அதற்குண்டானபடி இந்த கடனிலிருந்து வெளியே வரப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு மேன்மையும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்க, அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான சில மருத்துவர்கள் ஆலோசனைகள் அப்படிங்கிறது வாங்கி வச்சுருந்து கரெக்டான இடத்துல போய் அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் இது ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போதுங்க. ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். ஏன்னா இந்த 10ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு, அதாவது இது ஒரு வகையான அரிய வகையான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லாங்க. இந்த காலகட்டங்களில் சில முயற்சிகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நிறைய விதமான பலன்கள் மற்றும் நல்ல சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா இந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் இருக்குதா, அல்லது குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான வாய்ப்புகள், திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள்,
ஒரு வீடு வாங்குறதுக்கோ அல்லது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் அதற்குண்டானபடி சில ஸ்டெப் எடுத்திங்கன்னா நல்ல பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கோங்க. அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான பலன்களும் வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களை தேடி வருங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா அல்லது உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த்து அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.